ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நம்மவர்கள் அனைவருக்கும் தமிழ் வேங்கையின் வணக்கம். தலைமைச் சங்கத்தினுடைய தலைவர் ஐயா அருள் நாகலிங்கம் அவர்கள் உண்மைக்கு மாறாக தொடர்ந்து பல்வேறு வகையான செய்திகளை அவிழ்த்து விட்டு கொண்டே இருக்கிறார். எமது வன்மையான கண்டனத்தை இந்த நேரத்தில் நான் முதலிலே பதிவு செய்து கொள்கிறேன். காரணம், இன்றைக்கு தமிழக அரசினுடைய பிரதிநிதிகள் யாரும் வடலூர் பெருவெளியில் அமைக்க இருக்கின்ற அந்த சர்வதேச மையம் குறித்த எந்த விதமான விளக்கத்தையும் இதுவரைக்கும் முன்வைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அண்மையிலே வெளியான ஜூனியர் விடன் பேட்டியிலே தான் அமைச்சர் சேகர் பாபு ஐயா அவர்கள் நாங்கள் இதுவரைக்கும் மக்களிடம் கருத்து கேட்டு தான் இதை நடத்துகிறோம் என்று சொன்னார். இந்த செய்தி அப்படியே கடலூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள்கிட்ட இந்த செய்திகள்லாம் போய் சேரும்போது அவர்கள் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி அடைந்தார்கள். காரணம் என்னவென்றால், பத்திரிகையாளர்களுக்கே தெரியாமல் இப்படி ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்திருக்கிறது. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பே வடலூரில் 2 முறை, கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 1 முறை என 3 முறை வெவ்வேறு தன்மை கொண்ட கருத்து கூட்டம் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது. உள்ளூரில் இருக்கக்கூடிய முக்கியமான சன்மார்க்க அன்பர்களுக்கு தெரிவிக்கவில்லை. அரசுக்கு சார்பான சில பொதுமக்களை அல்லது சில தனிநபர்களை அழைத்து அவர்களிடம் கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். பத்திரிகை சம்பந்தமான எந்த விதமான பொது விளம்பரம் கொடுக்கல. சன்மார்க்க அன்பர்களுக்கான எந்த விதமான அறிவிப்பும் இல்லை. குறைந்தபட்சம் வடலூரில் மாத பூசத்தப்ப வருகின்ற சன்மார்க்க அன்பர்களுக்காவது தெரிவிக்கின்ற மாதிரி வடலூர் புத்தக நிலையத்திலேயாவது ஒரு நோட்டீஸ் போர்டில் கூட இது மாதிரி ஒரு அறிவிப்பாது செஞ்சிருக்கணும், அது கூட கிடையாது. இப்படி எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் கமுக்கமாக நாங்களும் ஒரு கருத்து கேட்பு கூட்டம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நடத்தி முடித்திருக்கிறார்கள். இது இன்றைக்கு அமைச்சர் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கு தலைமைச் சங்க நிர்வாகியாக இருக்கின்ற அண்ணன் அருள் நாகலிங்கத்துக்கு நன்றாகவே தெரிகிறது. இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் போய் இதை வெளிப்படையாக நீங்கள் நடத்துறதுல என்ன, ஏன் நீங்கள் கமுக்கமாக நடத்துனீங்கன்னு நீங்கள் முதல்ல கேள்வி எழுப்பியிருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியாக சன்மார்க்கிகள்கிட்ட நீங்கள் சமாதான முயற்சியில் திரும்ப இறங்கிட்டு இருக்கிறீங்க. அதில் பல்வேறு வகையான உண்மைக்கு மாறான செய்திகளை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. கேட்டால் 1 லட்சம் பேர் அங்கே நிற்கிற மாதிரி, 1 லட்சம் பேர் நிற்கிற மாதிரி இருந்தால் போதுமா? இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் தொகையில், இன்றைக்கி இருக்கக்கூடிய சன்மார்க்க நிலைப்பாட்டை தாண்டி மக்கள் தொகை விகிதாச்சாரம் கூடும், சன்மார்க்கம் வளரும். அது மாதிரியான காலகட்டங்களில் வடலூர் பெருவெளிக்கு நிற்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை இதை விட பன்மடங்கு பெருக போகுது. இப்போ இருக்கக்கூடிய இந்த 100 கோடி ரூபாயில் எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன், இந்த 100 கோடி ரூபாயில் வடலூர் பெருவெளியை விரிவாக்கம் செய்கின்ற திட்டத்துக்கு பயன்படுத்தணும். மாற்று இடம் கூட நீங்கள் பின்னாடி யோசிங்க. நீங்கள் இன்றைக்கி கட்டடங்களெல்லாம் நீங்கள் கொண்டு கட்டினீங்கன்னா சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய நிலங்கள், மனைகள், வீடுகள் எல்லாருடைய சந்தை மதிப்பு இன்றைக்கி உயரப்போகுது. 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு இடத்த நீங்கள் வாங்க போகிற இடம் இன்னும் சில ஆண்டுகளில் 10 கோடி கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வச்சு யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு வார்த்தையை அப்பப்போ பயன்படுத்துறீங்க, சும்மா இருக்கிற இடத்துல தான் பயன்படுத்த போகிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 80-90 ஏக்கர் சும்மா தான் இருக்குது. சும்மா இருக்கிற ஏக்கரை பூரா பயன்படுத்திட்டு போவாங்களா? பேச்சுக்கு பேச்சு மாற்றி பேசுகிறீங்க. முதல்ல 3.4 விழுக்காடுன்னீங்க, இப்போ சமீபத்திய குரல் பதிவில் 3.4 ஏக்கருங்கிறீங்க. அப்போ பரப்பளவுங்கிறது விழுக்காட்டு அளவில் எடுக்க போகிறாங்களா, ஏக்கர் அளவில் எடுக்க போகிறாங்களா? பேச்சில் நிறைய முரண்பாடு உங்களுக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்கய்யா. தயவு செய்து நான் மறுபடியும் சொல்கிறேன், எந்த கருத்து வேணாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஒன்று ஆதரிச்சும் கருத்து சொல்லலாம், எதிர்த்தும் கருத்து சொல்லலாம், அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் நீங்கள் என்னென்னா, நான் கேட்குறேன், சன்மார்க்க அன்பர்கள் முழுவதும், சன்மார்க்க உலகத்தை சங்கத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் உங்களை நீங்கள் என்ன சட்டமன்ற உறுப்பினரா, நாடாளுமன்ற உறுப்பினரா, நீங்கள் என்ன மக்களை உள்ளாட்சியினுடைய பிரதிநிதியா? எதுவுமே இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் என்ன சட்டமன்ற, நான் கேட்குறது, இந்த மக்களுடைய பிரதிநிதியா? நீங்கள் சன்மார்க்க சங்கத்திலே இன்றைக்கி உங்களை யாரும் மதிக்கலை. நான் தான் பல தடவை சொல்கிறேன், நீங்கள் பின்னாடி திரும்பி பாருங்கள். உங்களோட கோபத்தோடு நிற்கிற மக்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க. நீங்கள் நம்பிக்கை எழுந்து நிற்கிறீங்க. எவ்வளோ பேர் உங்களை நீங்களே குரல் பதிவில் சொல்கிறீங்க, 1000 பேர் என்னை திட்டிகிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஒரு நாளைக்கு 1000 பேர் திட்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரியான வேலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கணுமா? மூத்த சன்மார்க்க அன்பர்கள் இப்போவாது தயவு செஞ்சு வாயை திறங்க. நீங்கள் சில மூத்த சன்மார்க்க அன்பர்களே இப்போ நீங்கள் பேசுகிறது எனக்கு அதுவும் சுத்தமாக பிடிக்கல. மதவாதிகள் உள்ளே புகுந்து விடுவார்கள், சாதியவாதிகள் உள்ளே புகுந்து விடுவார்கள், கவனம் தேவைன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் வெளியில் இருந்துக்கிட்டு எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறீங்க? உள்ளே வேலை செய்யலாம்ல? உங்களுக்கு தெரியாதா? இப்போ தமிழ் வங்கிகள் நான்லாம் நேற்று பேஞ்ச மழையில் இன்னைக்கு பூத்த காலம், நான்லாம் எனக்கு என்ன தகுதி இருக்குது? இந்த வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சால் உங்கள் பின்னாடி நிற்க வேண்டிய ஆட்கள்லாம் நாங்கள் இன்னைக்கு எங்களை நாங்களே முன்னிறுத்தி கொள்வதற்கு கூட எங்களுக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது. என்னை நானே அறிவித்துக் கொள்வதற்கு கூட இது எங்களுக்கு தேவையா? இந்த நிர்பந்தம், இந்த மாதிரியான ஒரு சூழல் எங்களுக்கு தேவையா? நீங்கள் நிற்கலாம்ல? வெற்றிடத்தை காற்று நிரப்புங்கய்யா. இயற்கையை தான்
இப்போ நீங்கள்லாம் வரல, மதவாதிகள் உள்ளே வர்றாங்கன்றது உங்களுக்கு தெரியுது இல்லை? அப்போ நீங்கள் வந்து நில்லுங்க, மதவாதிகள் வெளியே போவாங்க. நாங்கள் எந்த மதவாதிகள் பின்னாடியும் எந்த சாதியவாதிகள் பின்னாடியும் போகல. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயம் தாங்க, உங்களுக்கும் எங்களுக்கும், நீங்கள் வந்து வடலூர் பெருவெளிக்குள்ளே வர்றதை ஆதரிக்கிறீங்க. நாங்கள் சர்வதேச மையத்தை எதிர்க்கவில்லை. அந்த இடத்துல கூடாதுன்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு நிகழ்காலத்தையும் நாங்கள் கணக்கில் எடுத்துக்கிறோம், எதிர்காலத்தையும் கணக்கில் எடுத்துக்கிறோம். வள்ளல் பெருமானுடைய நோக்கம் என்னவாக இருந்ததுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். இந்த புரிதலின் அடிப்படையில் இருந்து நாம் வந்து இதை வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஒரு காரணத்தை தாண்டி வேற ஒரு காரணமும் கிடையாது. அரசாங்கத்துக்கு எதிராக நாம் இங்கே களம் காணவில்லை. அதற்காக தான் உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு புதிய அமைப்பை கூட உருவாக்குகின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறோம். நீங்கள் திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னா, கொடி பிடிக்காதீங்க, கோஷம் போடாதீங்க, எல்லாரும் வீட்டில் போய் படுத்துக்குங்க, எல்லாம் வள்ளல் பெருமானுக்கு தெரியும். இப்போ நீங்கள் சொல்கிறது கூட தான் வள்ளல் பெருமானுக்கு தெரியும். நீங்கள் மட்டும் போய் படுத்து தூங்குங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னா? எல்லாமே வள்ளல் பெருமானுக்கு தெரியும்னா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னே எங்களுக்கு ஒன்றும் புரியல. நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையிலையும் ஒரு நண்பர்கிட்ட பேசுறீங்க, ஒரு சேலத்தில் இருக்கிற நண்பர்கிட்ட சீனிவாசன் ஐயா கிட்ட பேசுறீங்க, அவர்கிட்ட என்ன கேட்குறீங்க? ஐயா எனக்கு தெரிஞ்ச சீனிவாசன் ஐயாவா நீங்கள் வேற யாருன்னு கேட்குறீங்க. இது எவ்வளோ பெரிய தப்பு. உங்களுக்கு தெரிஞ்ச சீனிவாசனை பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியாதா? உங்களுக்கு தெரிந்த நண்பர்கிட்ட தான் பேசுறீங்களான்ட்டு. இப்போ உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசுறீங்க, சந்தேகம் வருது, ஐயா நீங்கள் என்னை பெத்த அப்பாவா பக்கத்து வீட்டு அப்பாவான்னு கேட்குற மாதிரி இருக்குது. இது ரொம்ப நீங்கள் உங்களுடைய வார்த்தைகள் உண்மையிலே ரொம்ப நிறைய பேரை காயப்படுத்துது. உங்களுடைய தரத்தை பேச நீங்களே தரம் தாழ்ந்து போகிறீங்க. எந்த நாட்டுக்கு வள்ளல் பெருமான் வந்து படையெடுத்து போனார்? ஐயா ராஜமூர்த்தி அவர்களை எப்போ பார்த்தாலும் சன்மார்க்க நேசன், சன்மார்க்க தளபதி. நீங்கள் அந்த தளபதிக்கே போய் சேவை செய்வீங்கய்யா. சன்மார்க்கத்துக்கு விட்டுடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். சன்மார்க்கத்தை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடுங்க. நீங்கள் அப்படி இருக்கிறதா இருந்தால் உங்களால் முடிஞ்ச வேலைகளை செய்யுங்க. உபதேசம் இனிமேல் உங்களுடைய உபதேசம் எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன். தேவைப்பட்டுச்சுன்னா கேட்டு வாங்கிக்கிறோம். வள்ளலார் என்ன சொன்னாரோ இப்போ அவருடைய விருப்பத்தை தான் செய்கிறோம். நாங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற ஒரு வள்ளலார், மலத்தினும் புழுத்த புழுன்னு தன்னை எவ்வளோ தாழ்த்திக்கிறாரு. அப்படி தாழ்த்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் அவரை நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். வள்ளல் பெருமானாரே மலத்தில் புழுத்த புழுன்னு சொன்னால் அந்த புழு போட்ட புழுக்கையா நம்மலாம்? நமக்கு என்ன தகுதி இருக்குது? அரசாங்கம் ஒரு மேல இருந்து கீழே வரைக்கும் ஒருத்தர் கூட வாயை திறக்கவே இல்லை. ஒருத்தர் கூட ரொம்ப கமுக்கமாக இருக்கிறாங்க, இறுக்கமாக இருக்கிறாங்க, ரகசியமாக இருக்கிறாங்க. நீங்கள் போய் என்ன பண்ணுறீங்கன்னா இடைத்தரகர் வேலை. நீங்கள் அடிக்கடி உங்கள் வாயிலே சொல்லுவீங்களா, நான் போஸ்ட்மேன் வேலை பார்க்குறேன்னு. இப்போ தான் நீங்கள் உண்மையிலே போஸ்ட்மேன் வேலை பார்க்குறது இப்போ தான் எங்களுக்கு தெரிய வருது. அங்கே இருக்கிற செய்தி இங்கே கொண்டாந்து சேர்க்கறது, இங்கே இருக்கிற செய்தி அங்கே கொண்டு போய் சேர்க்கறது. இந்த இடைத்தரகு வேலை ஏன்? ரெண்டும் கட்டா நிலைமை ஏன் உங்களுக்கு? வரலாற்றில் நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க? அந்த பக்கமா இந்த பக்கமா? ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. அரசாங்கத்தின் பக்கம் தான் நிற்கிறீங்கன்னு கேட்டால் அங்கே நில்லுங்க. உபதேசம் உங்கள் உபதேசம் எங்களுக்கு வேண்டாம். உங்கள் உபதேசத்தை கேட்கறது இங்கே கடைசி சன்மார்க்கை கூட காத்தில்லை. முதல் சன்மார்க்கையை விட்டுருங்க, கடைசி நபரில் கூட உங்களுடைய கேள்விக்கு உங்களுடைய பதிலுக்காக இங்கே யாரும் காத்தில்லை. நீங்கள் அம்பலப்பட்டு போக வேண்டாம். நல்ல மதிப்பில்லாத உங்கள் மேலே உண்மையிலே ஒரு அன்பினால அக்கறையினால இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல நான் வந்து ஒரு சம்பளம் வாங்காத ஆலோசகர் மாதிரி நான் வேலை செஞ்சிட்டு இருக்கிறேன். நீங்கள் அசிங்கப்படாதீங்க, அவமானப்படாதீங்க. இப்போ உங்களுடைய கருத்துக்களை யாரும் கேட்க முன் வரல. செயல் திட்டத்தை நோக்கி எல்லாம் நகர்ந்தாச்சு. வடலூர் பெருவெளியை எப்பாடுபட்டாவது காக்கணும், மீட்கணும் அப்படிங்கிற உறுதியோடு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சன்மார்க்க நண்பர்கள் ஒருங்கிணைஞ்சிட்டாங்க. இப்போ போய் உங்களுடைய கருத்து யார் கேட்க போகிறாங்க? நீங்கள் சொல்கிறீங்களா குரல் பதிவில் வந்து செருப்பால் கூட அடிக்கணும். இப்போ உங்களுக்கு திரும்ப நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்து உங்களை பாதுகாக்கிற முயற்சியில் ஈடுபட்டா சன்மார்க்க நண்பர்கள் செருப்பால் என்னை கூட அடித்தாலும் அடிப்பாங்க. அந்த அளவுக்கு இப்போ நிலைமை இருக்குது. வேண்டாம், இதோட நிப்பாட்டிக்க. உங்களுடைய வேலைகளை நீங்கள் பாருங்கள். அரசாங்கத்தினுடைய தீவிர செயல்பாட்டாளராக, அவர்களுடைய தூதுவர்களாக உங்களுடைய பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க. எங்கள்கிட்ட எந்த விதமான வேலைகளும் தயவு செய்து வேண்டாங்க. நீங்கள் உங்களுடைய தடையில்லாத உங்களுடைய பணிகளை தொடருங்க. நீங்களும் சன்மார்க்க நேசன் ஐயா சன்மார்க்க தளபதியும் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னென்னலாம் நீங்கள் இன்னும் செய்யணுமோ அத்தனையும் செய்யுங்க. நான் திரும்ப மீண்டும் சொல்ல மாதிரி இது மாதிரியான செயல்பாட்டை முன்னெடுக்கின்ற உங்களை போன்றவர்கள், நான் முன்னாடியே சொன்ன வரலாற்று குப்பையில் நீங்கள் தூக்கி வீசப்படுவீர்கள்னு. குப்பையில் கூட நாளைக்கு ஆய்வு செஞ்சு பார்த்தா அவங்க பேர் இருக்காது. ஏன்னா யாராவது ஒரு ஆய்வாளன் இதுக்கு எதிராக யாரெல்லாம் வேலை செஞ்சாங்க, குப்பைமேட்டில் யாரெல்லாம் புதஞ்சி கிடக்குறாங்கன்னு தோண்டி எடுத்தும்போது அங்கே கூட நீங்கள் தடையும் இருக்கு. ஏன்னா குப்பைமேட்டில் தூக்கி வீசுவதற்கு கூட தகுதி இல்லாத நபர்களாக இன்றைக்கு சிலர் வகைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பட்டியலில் முதல் இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. தயவு செய்து நிப்பாட்டி கொள்ளுங்கள். வேண்டாம். நன்றி, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.